வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 3ஆம் அத்தியாயம் அத்வைத சாதனை. அதில் அகங்காரமும் அன்பும். இந்த தப்பு நான் தான் நிஜ நானாக வேண்டியதாகையால் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டு வேறே வேறையாக ஆன துவைத லோகத்திலிருந்து அதை திருப்பி ஒன்றுபடுவதற்கு சகாயம் செய்கிற ஒரு வஸ்துவிடம் பிடிப்பு பெற்று கொடுக்க வேண்டி இருக்கிறது. வேறு வேறாக பார்க்கிறவைகளிலிருந்து தனக்கென்று வஸ்துக்களை வாங்கி சேர்த்து கொண்டே இருப்பதால் தடிப்பேறி இருக்கிற தப்பு நானை அகங்காரத்தை அகங்காரத்தின் அடிப்படை ஏவுதலாலேயே தொழில் செய்கிற மனசை புத்தியை எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக அந்த கரணம் என்பதை ஹிருதயத்தில் உள்ள ஆத்மஸ்தானத்துக்கு போக பண்ண வேண்டி இருக்கிறது. நன்றாக தடித்து குண்டாகிவிட்ட ஆசாமியை எப்படி சின்னூண்டு வாசல் வழியாக உள்ளே விட முடியும்? ஸ்தூல சரீரி என்பதற்கு வாசலை இடிச்சு கட்டணும் என்று வேடிக்கையாக சொல்கிறோம். ஆனால் இந்த வாசலையோ இடித்து கிடித்து எதுவும் பண்ண முடியாது. ஆசாமியைத்தான் ஒல்லி பண்ணியாகணும். எப்படி ஒல்லி பண்ணுவது? வேறே வேறையாக ஒரே துவைதமயமாக பார்த்து அத்தனையிடமிருந்தும் வாங்கி வாங்கி வாரி பூசிக்கொண்டுதானே இந்த ஆசாமி குண்டாகி இருப்பது. அந்த வெளி பூச்சையெல்லாம் கரைத்து அப்புறம் உள்ளே இருக்கிற தன்னையும், அதாவது தனி ஜீவனாக துவைதப்படுத்தி கொண்டிருக்கிற அகங்கார அந்த கரணத்தையும் ஒல்லியாக்கி கொண்டால்தான் ஹிருதயத்தின் வழியாக அதற்கும் உள்ளே இன்னமும் சின்னதாயிருக்கும் புள்ளி துவாரத்துக்குள்ளே போய் அத்வைத பேரானந்தமான ஆத்ம நிலையை அடையலாம். எப்படி என்பதுதான் கேள்வி. எப்படி என்றால் அன்பு. அன்பு என்பதை அபியாசம் பண்ணுவதால்தான். அகங்கார தப்பு நானுக்கு வாரி வாரி வாங்கி சேர்த்து கொண்டதை மாற்றி தன்னை அன்பிலே கொடுத்து கொள்ள கொள்ள குண்டு நானும் இளைத்து இளைத்து ஒல்லியாகும். அது ஒன்றுதான் அதை ஒல்லியாக்கி ஆத்ம ஸ்தானத்திற்கு போக பண்ண வழி. வைராகியம், சமம், தமம் முதலானதில் அந்த கரணத்தை தேய்க்கவில்லையா, அதாவது ஒல்லி பண்ணவில்லையா என்றால் தேய்த்தது மனசையும் புத்தியையும் தான். சுத்தப்படுத்தி தீட்டி தீட்டி அந்த இரண்டையும் தேய்த்தது வாஸ்தவந்தான். ஆனால் அகங்காரம் இருக்கிறதே, அது அந்த இரண்டையும் விட சூக்ஷமமான ஒன்று. அப்படியொன்று இருப்பதாக நமக்கு தெரியாமலே நம்மை பழிவாங்கி துவைத குழியிலே புதைத்து கொண்டிருக்கின்ற ஒன்று. ஆகையினால் நமக்கே வெளிப்பட கர்வமான எண்ணமாக, திமிரான அபிப்பிராயமாக நமக்காக்கும் வைராகியம் வந்துவிட்டது, சம தமாதிகள் சித்தித்து விட்டது என்று தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இந்த சித்திகளை தானே தனக்காகவே சாதித்து விட்டதாக அந்த கண்டிதமான பரமாத்மாவிலிருந்து துண்டிக்கப்பட்ட தனி அகங்காரம் நினைத்து கொண்டு தனக்கே லாபம் பாராட்டி கொண்டிருக்கும். அதாவது தான் சாதனையிலே பெற்றிருக்கிற லாபங்களையும் ஆத்மாவில் கரைத்து தன்னையும் கரைத்து கொள்ள வேண்டிய தனி நான் அகங்காரம். அப்படி பண்ணாமல் அந்த லாபங்களை தன்னதாகவே பாராட்டி கொள்ளும். அதாவது அதன் வாங்கலும் அதனால் பெருத்து போவதும் வாங்கலும் வீங்களும் தொடரத்தான் செய்யும். அத்தனை எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் முதலாவதாக உள்ள தனி நான் என்ன உணர்ச்சி தன்னை தேய்த்து ஒல்லி பண்ணிக்கொண்டு ஆத்மஸ்தானத்திற்குள்ளே போய் ஒடுங்க நினைக்காமலே இருக்கும். அதாவது சாட்சாகாரத்திற்கு அதிமுக்கிய விஷயமான ஈகோ சரண்டர் நடக்காமலே இருக்கும். அகங்காரம் என்ற தனி நானுக்கு உத்தமமான சாதிப்புகள் எல்லாம் போய் சேர்ந்து அதை கொழுக்க பண்ணிவிடாமல் இழைக்க பண்ணுவதற்கு வழிதான் அன்பு.
தன்னை கொடுத்து கொள்ள வேண்டும் என்ற உசந்த பாவம். நல்ல காலமாக அந்த விவேக, வைராகிய, சம, தமாதி சாதிப்புகளே அந்த கரணத்தை பண்படுத்தி இருப்பதால் இவன் சாதகன் மட்டும் கவனமாக சங்கல்பம் பண்ணிவிட்டானால் இப்போது அந்த மாதிரி நிஜமான அன்பை உண்டாக்கி கொள்ள முடியும். அகங்காரத்தை தனி ஆசாமியாக இருக்கிறதை அப்படியே கொடுத்து ஈகோவை சரண்டர் பண்ணி அன்பு பாராட்ட முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஆத்ம சாதகனின் அன்புக்கு இலக்கு எது? உண்டாகிற அன்பை எதனிடமாவது செலுத்தத்தானே வேண்டும். அதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணுமே. அப்படி இவன் தன்னை எதற்கு கொடுத்து கொள்வது? அர்ப்பணம் பண்ணுவது. வேறே மனுஷர்களுக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு, தேசத்துக்கு இவன் தன்னை கொடுத்து கொண்டு அன்பு பண்ணலாமா என்றால் இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் கூடாதுதான். ஏனென்றால் எப்படி போனால் அவற்றிடம் சங்கம் உண்டாகி மாயைக்கே மறுபடி இழுபட்டு விடுகிற ஆபத்து இருக்கிறது. ஜட பரதர் கதையை விட ஒன்று வேண்டாம். முந்தைய ஸ்டேஜ்களில் பரோபகாரம், தேச சேவை, உலகத்தொண்டு என்றிப்படி அன்பிலே தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கொள்வது சித்த சுத்திக்கு ரொம்பவும் நல்லதுதான். ஆனால் அது கர்மயோகத்தில் சேர்ந்தது. இப்போது உலகமே மாயை என்று தெரிந்து கொள்வதற்காக ஞான யோகத்தில் போகிற போது தள்ள வேண்டிய அந்த மாயாலோகத்திடமே அன்பு. அதற்கு தொண்டு என்றால் அசம்பாவிதம் அல்லவா? சாட்சாத்கார சித்தியே பெற்று ஞானியான விட்டு மாயாலோக நிர்வாக காணனான ஈஸ்வரனின் பிரேரணையில் தூண்டுதலில் ஒருவன் உலகத்தொண்டு செய்வதுண்டுதான். ஆச்சாரியாலே அப்படி பண்ணினவர்தானே. ஆனால் அது மாயையால் தான் பாதிக்கப்பட மாட்டாமல் மாயா ப்ரூஃப் ஆகி ஆணியடித்தாற் போல பிரதிஷ்டை ஆகிவிட்ட பிறகு அதோடு அது அந்த ஞானி தானாக உத்தேசித்து செய்யாமல் ஈஸ்வர சங்கல்பத்தினால் கருவி மாத்திரமாக பண்ணுவது. ஆகக்கூடி அத்வைத சாதனை என்றே ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அல்லது சித்தி பெற்ற அப்புறம் லோக சேவை அல்லது தனி மனுஷர்களுக்கு தொண்டு என்பதில் ஒருவன் அன்பை காட்டலாமேயொழிய இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற சாதனை காலத்தில் இல்லை. 1000, 10,000 ஒருத்தராக இப்படி சாதனையில் இறங்கி இருக்கிற சில பேர் சேவை பிரேமை பண்ணாததால் லோகத்திற்கு பெரிய நஷ்டமும் இல்லை. பார்க்க போனால் அவர்கள்தான் லோகத்தில் உள்ள ஜனங்கள்தான். நாம தான் மாட்டின்னுட்டோம். விடுபடணும்னு இப்படி யாரோ அபூர்வமாக புறப்படுறாளே, அவளுடைய ஜீவ யாத்திரைக்கு சிரமமில்லாதபடி என்ன செய்யணுமோ அதை நாம செஞ்சு கொடுப்போம் என்று இவர்களுக்கு அவசியமானதை பண்ணித்தர வேண்டும். ஆகவே தனி மனுஷர்களிடமோ பொதுவான மனுஷ சமூகத்திடமோ இவன் அன்பு பண்ணுவதற்கில்லை. இப்படி சொன்னதால் ஜன சமூகத்திடம் துவேஷமாய் இருக்கணும் என்று அர்த்தமாகாது. அன்பும் இல்லை, துவேஷமும் இல்லை. அஹிம்சை அவனுடைய பிரதம லட்சணமானதால் சந்நியாச ஆச்சிரமம் வாங்கி கொள்ளும் போதே எந்த உயிருக்கும் என்கிட்டே பயம் இருக்கப்படாது. அதாவது எந்த உயிருக்கும் நான் எந்த விதத்திலும் தீங்கிழைக்க கூடாது என்று அவன் பிரதிஜை எடுத்துக்கொள்ள வேண்டியவனாதலால் அவனுக்கு எந்த ஜீவராசியிடமும் சமூகத்திடமும் கொஞ்சம் கூட துவேஷம் இருக்காது. சாதனா பலனாக உள்ளே இப்படி துவேஷம் இல்லாமல் இருப்பதை வெளியிலே அன்பாயிருந்து காட்டுகிறேன் என்று அவன் இறங்கப்படாது. ஆனால் உள்ளே அன்பு ஊறக்கூடிய அந்த நிலையிலே அவன் அமிர்தத்தை யாரிடமாவது கொடுத்து அதன் வழியாகவே தன்னையும் கொடுத்து கொண்டால் தானே ஹிருதயத்தின் வாசலுக்குள் போகும்படியாக இவன் இழைக்க முடியும். அது யார்?
யாரென்றால் ஆத்மாவேதான். அதையே வரிக்கணும் என்று முமுக்ஷதையில் சொன்னோமல்லவா? அன்பு பொங்கிக் கொண்டு தன்னையே ஆத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டு விட வேண்டுமென்ற சரணாகத புத்தியோடு வரிக்க வேண்டும். ஆட்கொள்வதாக மட்டுமில்லாமல் பிரிந்து நிற்கிற ஆளை தனி நாணை கொள்வதாகவே அது செய்ய வேண்டும் என்ற பாவத்துடன் அன்பு பண்ண வேண்டும். அது தன்னை தெரியப்படுத்திக் கொள்வதற்குள் என்னவெல்லாம் சோதனை வைத்தாலும் நான் ஒன்று உனக்கு தராம மிச்சம் வச்சுருந்தேன்னா தானே சோதனை கீதனை எதுவும் தெரிய முடியும். என்னையே உன்னில அழிச்சுக்கணும்னு அர்ப்பண புத்தியோட நான் நிக்கறச்சே சோதனைக்கு ஆளாக யார் இருக்கா என்று நினைக்கும்படியான அப்படிப்பட்ட உத்தமமான பிரேமையோடு ஆத்மாவை வரிக்க வேண்டும். இங்கேதான் அன்பு என்பது பக்தியாகிறது. உத்தம வஸ்துவிடம் வைக்கும் அன்புக்கே பக்தி என்று பேர். நமக்கு சம்மதியானவர்களிடம் வைக்கும் அன்பு நட்பு. உத்தமர்களாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும் வயசில் பெரியவர்களிடம் வைக்கிற அன்பு மரியாதை. சின்னவர்களிடம், நமக்கு கீழ்ப்பட்டவர்களிடம் வைக்கும் அன்பு அருள். கஷ்டப்படுபவர்களிடம் வைக்கும் அன்பு கருணை. உத்தமமானவர்களிடம் நாம் நைச்சியத்துடன் பணிவுடன் வைக்கிற அன்பு பக்தி. பரம உத்தமம் சுவாமிதானாகையால் குறிப்பாக அவரிடம் அடங்கி பணிந்து அன்பாய் இருப்பதையே பக்தி என்கிறோம். அதற்கப்புறம் குரு பக்தி, மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, தேசபக்தி என்றெல்லாம் சொல்கிறோம். இவர்களில் சுவாமியும் குருவும் தான் நாம் அன்பிலே அர்ப்பணிக்கிற தனி நாணை வாஸ்தவமாகவே எடுத்துக்கொண்டு ஒரே நாணில் அதை கரைக்கக்கூடியவர்கள். ஆனாலும் ஞான வழி சாதகனுக்கு சுவாமியை அப்படி சகுனமாக இல்லாமல் நிர்குண ஆத்மாவாகவே பிடிக்கச் சொல்லியிருப்பதால் அந்த ஆத்மாவிடமே அன்பை பக்தியை செலுத்த வேண்டியது. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பிரிவா மகிமை, மகா பிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம்.